கண்மணி குத்து விளக்கேத்துமா. என்ன மாமா போட்டின்னு சொன்னீங்க, இப்போ விளக்கேத்த சொல்றீங்க? அதுதாம்மா போட்டியே, ஏத்து. ரசத்தி நீ ஏத்துமா. குத்து விளக்கு ஏத்த சொன்னா இவ என்ன பண்றா? இந்த போட்டியில ராசாத்தி தான் ஜெயிச்சிருக்கா. அது எப்படி ராசாத்தி தான் ஜெயிச்சான்னு மொட்டையா சொல்றீங்க? காரணம் என்ன அத சொல்லுங்க. சொல்றேன். இத நான் சொல்லல, எங்க அம்மா சொன்னது. ஒரு குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறவங்களுக்கு முத இருக்க வேண்டியது சிக்கனம். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே ராசாத்தி எதனால ஜெயிச்சான்னு. விளக்குல இருக்கிற ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு குச்சியை பொறுத்தன கண்மணி சிக்கனமானவளா, இல்ல ஒரே குச்சியில எல்லா திரியும் கொளுத்துன ராசாத்தி சிக்கனமானவளா? நீயே சொல்லு பார்க்கலாம். அது வந்து இதுக்கு பேரு சிக்கனம் இல்ல, கஞ்சத்தனம். பொட்டி நிறைய குச்சி இருக்கு, அதுல 5 குச்சி போனதா என்ன? உனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ராசாத்தி தான் வின்னர். சரி விடுங்க, அடுத்த போட்டி இருக்குல்ல, அதுல கண்மணி தான் கண்டிப்பா ஜெயிப்பா. அப்படியா? பார்க்கலாம். மரகதம், ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா. எதுக்கு? எடுத்துட்டு வா சொல்றேன். போ. எதுக்குன்னு இப்ப போனோம்? இது சொல்றேன் பாரு. கண்மணி இங்க வா. இந்த உனக்கு 5,000 ரூபாய். இந்த உனக்கு 5,000 ரூபாய். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான பலசரக்கு ஜாமான வாங்கிட்டு வரீங்க. எதுக்கு மாமா இதெல்லாம்? அத ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாமே. அம்மா தாயே, அது எனக்கும் தெரியும். ஆனா போட்டியே கடைக்கு போய் பலசரக்கு ஜாமான வாங்கிட்டு வர்றதுதான். ஓ அப்படியா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க.
பாருங்க என் மருமக எப்படி வாங்கிட்டு வந்து அசத்த போறாரு. இந்த போட்டியில அவ தான் ஜெயிப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன இவ்வளவு பெரிய பையே? கண்மணி வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா அத்தை, எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, அசந்து போயிடுவீங்க. ஆமா, 2 பேரும் ஒன்னாவா போய் வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல மாமா, அவ எங்க போய் வாங்கிட்டு வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்தா வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ம். போதும் போதுமா, போதும். 5000 ரூபாய்க்கு இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கமா? மாமா, காசு பத்தல. இருந்துச்சுன்னா ஸ்வீட்டு ஜூஸ் எல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். ராசாத்தி, உனக்கும் காசு பத்தலையா? இல்ல மாமா, மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு சந்தையில காய்கறி விலை குறைவா இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் போக மிச்ச பணமும் கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு? 1500 ரூபாய் மாமா. எல்லாம் வாங்குறதுக்கு 3500 ரூபாய் தான் ஆச்சா? ஆமா மாமா, புதன்கிழமை சந்தையில வாங்கினேன். என்ன ராசாத்தி, கண்மணி பேஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்கா, நீ வாங்கலையா? பேஸ்ட் நம்ம கிட்ட மிச்சம் இருக்கு மாமா, அது இன்னும் 1 மாசத்துக்கு வரும். அப்படியா? கண்மணி சோப்பு வாங்கியிருக்காளே, நீ வாங்கவே இல்ல, ஏன்? அதுவும் வீட்ல 1 மாசத்துக்கு இருக்கு மாமா. மாமா, நான் கறி மசாலா வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. ராசாத்தி, நீ வாங்கலையா கறி மசாலா? மாமா, இது புரட்டாசி மாசம். நம்ம வீட்ல அசைவம் சமைக்க மாட்டோம். அதான் மாமா நான் வாங்கல. சரி சரி. மரகதம், இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம வீட்டுல எது இருக்கு இல்லைன்னு எதுவுமே கண்மணிக்கு தெரியல. ஆனா ராசாத்தி தெரிஞ்சு வச்சிருக்கா. அது இல்லங்க. இரு இரு, முதல்ல நான் முடிச்சுக்கிறேன். கொடுத்த 5000 ரூபாய் பத்தலன்னு கண்மணி சொல்றா. ஆனா அவ வாங்கின பொருள்ல பாதி வீட்லயே இருக்கு. தண்டமா செலவு பண்ணிருக்கா. ஆனா ராசாத்தி அப்படியா? அவ தேவையான ஜாமான வாங்கிட்டு மிச்ச பணத்தையும் கொண்டு வந்திருக்கிறா. இதுல இருந்தே தெரியல யாரு வீட்டு நிர்வாகத்துல கட்டிக்காரங்கன்னு. ஏங்க நீங்க என்ன பேசுறீங்க? ராசாத்தி பணம் கொண்டு வந்திருக்கானா? அவ லோக்கல்ல சந்தையில வாங்கியிருக்கா. அது தரமானதா இருக்காது, கெட்டு போனதா இருக்குங்க. ஆனா கண்மணி அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கா. ஹைஜீனிக்கா சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்கா. அத நீங்க கவனிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. மரகதம், இன்னும் உனக்கு உலக நடப்பு புரியல. பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கிற காய் பூச்சி மருந்து அடிச்ச காய். அது சாப்பாடு இல்ல, விஷம். இப்ப எல்லாரும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப
இப்பெல்லாம் பளபளப்பா இல்லாத காய்களுக்கு தான் டிமாண்டு. அதே மாதிரி லோக்கல் சந்தையில இருக்கிறத அப்பப்ப புதுசா கொண்டு வராங்க. சாயந்தரத்துக்குள்ள வித்துருவாங்க எல்லாத்தையும். அப்பனா எல்லாமே பிரசான பொருள் தானே. ஆனா சூப்பர் மார்க்கெட்ல அப்படியா? ஏசியை போட்டு லைட்டை போட்டு 10 நாளானாலும் அப்படியே இருக்கிற மாதிரி மருந்தை தெளிச்சு விற்கிறாங்களாம். இப்ப புரியுதா? சிக்கனை மட்டும் இல்ல, தரமான பொருளா வாங்கிட்டு வந்திருக்கா. அதனால ராசாத்தி தான் பெஸ்ட். இத பண்ணிட்டா போதுமா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேணும்னா சமையல் வேலையை அவ பாத்துக்கிட்டோம், கண்மணி வீட்டு பொறுப்பை பாத்துக்கிட்டோம். சமையல் வேலைக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ராசாத்தி தான் தகுதியானவ. இல்லங்க, எனக்கு இதுல விருப்பமே இல்ல. என்ன ஆனாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். மரகதம், பேச்சு மாறி பேசக்கூடாது. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் வீட்டு பொறுப்புன்னு முதலே பேசியாச்சு. சாவிய கொடு முதல்ல. முடியாதுங்க. இந்த போட்டியே சரியா நடக்கல, பாரபட்சமா நடக்குது. மாமா எதுக்கு மாமா இதெல்லாம்? எப்பவும் போல அத்தையே இதெல்லாம் பார்க்கட்டுமே. நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மரகதம், இப்ப சாவியை கொடுக்க போறியா இல்லையா? ஓ, சாவியை கொடுக்கலனா அடிச்சு புடுங்கிடுவீங்களா? அந்த அளவுக்கு நான் இலக்காரமா போயிட்டேன்ல. அனி, யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நியாயமா நடந்திருந்தா நானே சாவியை கொடுத்திருப்பேன். ஓ, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படி வரையா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். ஓட்டெடுப்பு வச்சிருவோம். யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துருவோம். இதுக்கு ஓகேவா? இது நியாயமா தான் இருக்கு. சரி, அப்ப ஓட்டெடுப்பு வச்சிருவோம். சரிதானே? அது சரிதானே. வா கண்மணி. ஐயோ அத்தை, நமக்கு யார் அத்தை ஓட்டு போடுவா? என் புருஷன் கூட எனக்கு ஓட்டு போட மாட்டாரு. எதுக்கு அத்தை ஒத்துக்கிட்டீங்க? அது எப்படி போடாம போவான்? நான் யோசிச்சுதான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். எண்ணிக்கையில நம்ம குடும்பம் தான் அதிகம். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. நான் இருக்கேன் கண்மணி, நீ கவலைப்படாத. என்ன காரியம் பண்ண பார்த்தோம்? நல்ல வேலை, கடவுள் நமக்கு புத்தியை வர வச்சு காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா வீட்டுக்கு தெரிஞ்சு யாரு முகத்திலையும் முழிக்க முடியாம போயிருக்கோம். நல்ல வேலை, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடிதான். ஹலோ, யாரு? நான் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். ஓப்பன் பண்ணிப்பாரு. வாட்ஸ்அப்லையா? ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். நீ அசிங்கப்படாமல் இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடு போதும். அப்படி எனக்கு தரலன்னா இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஊர் முழுக்க ஓட்டிடுவேன். உங்கள் குடும்பத்துக்கு ஊரில் நல்ல பேர் இருக்கு, அந்த பேர் போகாமல் பார்த்துக்க. மரியாதை அந்த போட்டோலாம் என்கிட்ட கொடுத்துரு. நீ பணம் கொடுத்தா அதை திருப்பி உனக்கு தரப்போறேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவை பணம். பணத்தை ரெடி பண்ணிட்டு என் நம்பருக்கு திருப்பி கூப்பிடு. டிலே பண்ண ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த போட்டோவை ஃபார்வர்ட் பண்றேன், பார்த்துக்க. ஹலோ ஹலோ.
ஹலோ, நான் பேங்க்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ராசாத்தி மேடம் இல்லையா? இருக்காங்க சார், இதோ கூட்டு வரேன். ராசாத்தி மேடம்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். ராசாத்தி இருக்காங்க சார். ராசாத்தி, அதோ வரேன் மாமா. என்ன மாமா? இந்தா பேங்க்ல இருந்து பேசணுமா? பேசு. ஹலோ ராசாத்தி மேடம், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல தான் போட்டு விடுவோம் மேடம். ஆனா நீங்க கொடுத்த டீட்டெயில்ல ஏதோ மாற்றம் இருக்கும் போல, அதனால பணமா எங்க பேங்க் அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா மேடம்? மாமா, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? பணத்தை பேங்க்ல வந்து வாங்கிக்க சொல்றாங்க. சரி, வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லு, வரேன்னு சொல்லு. சரி சார், வரும் சார். சரிங்க மேடம், ஒரு மணிக்குள்ள வந்து வாங்கிக்கோங்க மேடம். சரிங்க சார். அப்பாடா, ஒரு வழியா லோன் கிடைச்சிருச்சு. ஆமா மாமா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். மாமா கிட்ட சொல்லுவோம் வாங்க. சரி. அப்பா, அப்பா, அப்பா. என்னடா, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாப்பா, அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்கடா. என்ன விஷயம் சொல்லு. அப்பா, நமக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? அப்படியா? ஆமாப்பா, உடனே வந்து வாங்கி சொன்னாங்க. அப்பாடா. என்னது, லோன் கிடைச்சிருச்சா? ஆமா பெரியமா. அப்பாடா, இப்பயாவது அந்த சாமி கருணை காட்டுச்சே. ஆமா பாரு, முதல்ல நம்ம ராசாத்திக்கு தான் நன்றி சொல்லணும். அவளாலதான் லோனே கிடைச்சது. ராசாத்தி, ரொம்ப நன்றிம்மா. ஐயோ மாமா, என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இது என் கடமை மாமா. அதான் லோன் கிடைச்சிருச்சுல, போய் அது வாங்குற வழியை விட்டுட்டு இவளுக்கு பாராட்டு பத்திரம் படிச்சிட்டு இருக்கீங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி, நீ பேங்க்ல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க. நான் பணம் கொடுக்க வேண்டியெல்லாம் வர சொல்லிடுறேன். அவங்க கையில பணத்தை கொடுத்து அனுப்பிட்டானா மொத்த பிரச்சனை தீந்துரும். சரிப்பா, நான் ரெடி ஆகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் இருடா, ராசாத்தி பேர்ல லோன் அப்ளை பண்ணிருக்கோம். நீ போறேங்கிற, அவன் வந்தாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவனையும் கூட்டு போ. சரிப்பா, அதான் சொல்றாங்களே, போய் ரெடி ஆயிட்டு வா. போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. நீ வா கண்மணி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. லோனும் அவளுக்கு இப்ப கிடைச்சிருச்சு, கொத்து சாவி வேற அவ கைக்கு போயிடுச்சு. இனிமே நம்மளால அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீட்ல அவளுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல கண்மணி. அத்தை, கோவப்படாதீங்க. நம்மள மீறி அவளால ஒன்னும் பண்ண முடியாது. அட போ கண்மணி, நீ புரியாம பேசாத. சும்மாவே அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல அவ சொல்றத மட்டும்தான் கேட்கணும்னு ஆர்டரே போடுவாங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஆகாது. நான் இருக்கேன்ல, நீங்க கவலையே படாதீங்க. அத்தை, அந்த லோன் பணம் வந்தாதானே கடனை அடைக்க முடியும். அவ பணத்தோட வீட்டுக்கு வர மாட்டா. அத்தை, நான் என்ன பண்ண போறேன்னா, வர வழியில ஆள் வச்சு அந்த பணத்தை அடிக்க சொல்ல போறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போதும், அந்த ராசாத்தி கொட்டத்தை அடக்கிடலாம். நீங்க கவலையே படாதீங்க. அந்த ராசாத்தி பணத்தை தொலைச்சிட்டேன்னு அழுதுகிட்டே தான் வருவா பாருங்க.